ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கோர்ட்டா ஓட்டா என்றால் ஓட்டுதான் எங்களுக்கு முக்கியம் என்கிறது கர்நாடக அரசாங்கம். அரசு அமைப்பு சட்டமா அரசியலா என்றால் எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம் என்றும், நீதியா அநீதியா அப்படின்னா எங்களுக்கு அநீதி தான் வசதி என்ற ஒரு நிலைப்பாட்டை கர்நாடக அரசு மட்டும் இல்லை, கர்நாடக சட்டமன்றம் இன்று கூடி பேசி எடுத்திருக்கிறது. கர்நாடக சட்டமன்றத்துடைய இரு அவைகளிலும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோர்ட்டெல்லாம் உத்தரவு போட்டிருக்கலாம், மேலாண்மை வாரியெல்லாம் அமைக சொல்லியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தண்ணீர் திறந்து விட மாட்டோம், எங்களுக்கு குடி தண்ணிக்கு மட்டும்தான் தண்ணீர் திறந்து விடுவோம், தமிழ்நாட்டுக்கெல்லாம் திறந்து விட முடியாது என்று சரியா சொல்லணும் அப்படின்னா ஒரு அக்கிரமமான சட்ட விரோதத்தை ஒரு சட்டமன்றம் செய்திருக்கிறது. பூனைக்கு யார் மணி கட்டுவதுங்கிற கேள்விதான் தொடர்ந்து எழக்கூடிய கேள்வி. கர்நாடகா மீண்டும் காவிரி விவகாரத்தில் முரண்டு பிடிக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய தலையீடு இந்த தருணத்தில் அவசியமாகிறதா? மத்திய அரசு தலையிடுமா? உச்ச நீதிமன்றம் இதை எப்படி கையாளும்? தமிழக அரசு என்ன செய்யணும்? உள்ளிட்ட நிறைய கேள்விகள் நம்முன் எழுகின்றன. கர்நாடகா மீண்டும் முரண்டு என்ன செய்ய வேண்டும் தமிழக அரசு, என்ன செய்ய வேண்டும் மத்திய அரசு, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி அவர்கள் மற்றும் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு குமரகுரு இணைகிறார். மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நான் திரு காந்தி அவர்கள்ட்ட இருந்து தான் நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டவிரோத செயலுக்கு ஒரு சட்டமன்றம் தீர்மான வடிவம் கொடுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் சட்டமன்றம் கூடி அதை மீறுமானா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எழுது. முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறார், திட்டவட்டமாக சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு கூட மத்திய அரசை இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் அந்த பகுதியை கொண்டு வந்து தண்ணீர் திறந்து விட உத்தரவிட செய்யறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் சட்டத்தில் இருக்கு அப்படின்னு. நீங்க ஒரு மூத்த சட்ட மேதை, இந்த விவகாரத்தை சட்ட ரீதியா தமிழக அரசு, மத்திய அரசு, ஏன் உச்ச நீதிமன்றமும் கூட எப்படி அணுகுவது சரின்னு கருதுறீங்க? உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து கடந்த ஒரு 10-15 நாட்களாகவே மாற்றி மாற்றி நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது சொல்லுவதற்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாட்டிலே உச்சநீதிமன்றம் என்ற ஒரு பெரிய அமைப்பை மதிக்க தவறினால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்க முடியாது. உச்சநீதிமன்ற உத்தரவு என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். அவர்கள் சொல்லியிருப்பதை இவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேட்க முடியாது என்றால் அது கோர்ட்டை அவமதிப்பதாக இருக்கும். தமிழக அரசு உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய பத்திரிகைகளை பார்த்தேன், அரசு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இவ்வளவுதான் தமிழக அரசு இப்பொழுதுக்கு செய்ய முடியும். இதுக்கு ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் இருக்க முடியல. ஒரு பிளாட்டண்டா ஒரு அதீதமான சட்ட விதிமீறலை ஒரு அரசு, ஒரு சட்டமன்றம் ஒரு சட்ட மீறலை செய்து அப்படின்னா இதோடைய நெகட்டிவ் கான்சிக்வன்ஸா என்ன இருக்க முடியும்? இட் கான் பி அலவுட் லைக் திஸ். ஏதோ ஒரு இடத்துல தலையிட்டு நீதியை உறுதி செய்யணும். அவங்க மேல என்ன நடவடிக்கைங்கிறத தாண்டி நீதியை உறுதி செய்யறதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யணும்? உச்சநீதிமன்றம் உடனடியாக மத்திய அரசை கூப்பிட்டு இதை விட நீங்கள் அமைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யுங்கள், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை அச்சுறுத்தப்படுத்த வேண்டும், இதை நிவர்த்திக்கப்படுகிற வேலை மத்திய சர்க்கார் உடனடியாக செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்பதை பற்றியெல்லாம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக சொல்ல முடியும். கான்ஸ்டிடியூஷன்லேயே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 251, 57, 58, 60, 61 ஆகியவற்றின்படி பார்த்தால் செய்ய மறுப்பார்களே ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்றம் கவர்மெண்ட் மத்திய சர்க்காரை அழைத்து உடனடியாக இதை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய சர்க்கார் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மத்திய அரசுக்கு உத்தரவிடணுமா? மத்திய அரசு நாம் தான் போயிருக்கிறோமே, சட்டத்தின் உடனே தமிழக அரசு அங்கே போயிருக்கிறது. இதை வேறு சட்டம் அவமதிப்பதாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிக்கிறார்கள், அதனால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு போயிருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் செய்ய வேண்டும். உடனடியாக அவர்கள் நிர்வகிக்கின்ற வேலையை நேரடியாக உச்சநீதிமன்றமாக செய்ய முடியாது. மத்திய சர்க்காரை அழைத்து இங்கே போட்டிருக்கின்ற சட்டத்தை அவர்கள் கேட்டே தான் ஆக வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் எடுங்கள் என்று மத்திய சர்க்கார் சொல்ல முடியும். அதுக்கு மத்திய சர்க்கார் சொல்வதற்காக உடனடியாக மத்திய சர்க்கார் கர்நாடக அரசை அழைத்து நீங்கள் உடனே செய்யாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? உடனடியாக இவர்கள் உடனே
தேவையான அளவு ஆர்மியை கொண்டு போகலாம், போலீஸை கொண்டு போகலாம், தங்களுடைய தீர்ப்பை நிறைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய சர்க்கார் அது செய்ததாக என்று கட்டாயப்படுத்த முடியும். அப்படியே அவர்கள் மீறினாலும் அதையும் மீறி அரசை தூக்கி எறிவதற்கான சட்டமும் அதிகாரமும் மத்திய சர்க்காரிடத்தில் இருக்கிறது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு முன்னாடி சட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அந்த அரசு மறுக்குமானால் அதை அமலாக்கத்துக்கு அவர்களையும் மீறி மத்திய அரசு உறுதிப்படுத்துறதுக்கும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உறுதிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகளும் இருக்கவே செய்கிறது, வெறும் நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தாண்டி. பட் அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் காலம் தாழ்த்திக்கலாம் அப்படின்னு பாக்குது கர்நாடகா. ஏற்கனவே SM கிருஷ்ணா இதை தான் சொல்லி முதல்ல நான் திறந்து விட மாட்டேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூட்டு வச்ச பிறகு சாரி திறந்து விடுறேன் அப்படின்னார். ஆனா அதுலயும் கூட அவர் வெற்றிகரமா செஞ்சது காலம் தாழ்த்தியது. அதையே இம்முறை குறைஞ்சபட்சம் செய்ய கர்நாடகா முயற்சி செய்கிறது. நான் திரு குமரகுரு அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அரசமைப்பு சட்டம் படி நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பான கட்சி உங்களுடைய கட்சி. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமானப்படுத்தி ஒரு தீர்மானத்தை கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிகிறது. யூ ஆர் அ பார்ட்டி டு இட். உங்களுடைய கட்சி அதில் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு உந்து சக்தியாகவே உங்களுடைய கட்சி இந்த விவகாரத்தில் இருந்திருக்கிறது. இது பாரத மாதாவுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதின்னு நீங்க கருதலையா? நிச்சயமா பாரத மாதாவுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி. இந்த ஒரு அக்கிரமத்தை, இந்த ஒரு அநியாயத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமை ஒரு அநியாயத்தை உங்களுடைய ஒரு மாநில பிரிவு செய்யறத எப்படி கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது, எப்படி அனுமதிக்குது? அந்த அக்கிரமங்கள் ஒன்றன் பின் ஒன்றரா உங்களுடைய பாஜகவுடைய அந்த மாநில பிரிவால, கர்நாடக பிரிவால தொடர்ந்து அரங்கேற்றப்படுகிறது. நான் முதலே பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது கர்நாடகாவில் நடக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே ஸ்டாண்டு தான் எடுக்குது. அது துரதிருஷ்டவசமான. அது எல்லாமே நாங்க டிஎம்கே, அங்க இருக்க ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா நீங்க யாரை பார்க்கணும்னா, சித்தராமையா அவர்கள் பேச்சுக்கு பேச்சு சொல்றது என்னன்னா, வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டருக்கே எங்கள்கிட்ட இல்லைன்னு ஒரு சிஎம் சொல்லும் போது அது பக்கத்தில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் வந்து இல்ல பரவாயில்ல தண்ணி இல்லாம நாங்க இருந்துக்கிறோம் சொல்ல முடியாது. அப்ப அவரோட சித்தராமையா மட்டும் சொல்லல, எடியூரப்பா சொல்றார். சித்தராமையா விட உரத்த குரல்ல சொல்றார், கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டார். சென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்தினீங்க? அமல்படுத்தியது காங்கிரஸ் சர்க்காருடைய தோல்வி அப்படின்னு ஒரு தேசிய கட்சியுடைய which is a party with difference அந்த கட்சியுடைய மாநில தலைவர் சொல்றார். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அப்படியே வேடிக்கை பார்க்குது எல்லாத்தையும். இல்ல அது வேடிக்கை பார்க்குது இல்ல. இப்ப நீங்க உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு? இல்ல உச்சநீதிமன்றம் 27ஆம் தேதி திருப்பி இந்த கேஸை போட்டிருக்கு. அதுக்குள்ளே நீங்க 6000 கியூசெக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. மீன்வேல் உங்க அப்ஜெக்ஷன்ஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு கொண்டு வந்த ரெசல்யூஷன் எல்லாமே தண்ணி ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க தவிர மேலாண்மை வாரியத்தை பத்தி அதை பத்தி ஒன்னும் சொல்லல. இப்ப 27ஆம் தேதி இப்ப கேஸ் வரப்போகுது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டோட அப்ஜெக்ஷன் கிடைக்கும், கர்நாடகா அப்ஜெக்ஷன் கிடைக்காது. இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. கியூசெக் 6000 கொடுக்க முடியாதுன்னு கொடுக்கணும்னு சொல்லி கண்டெம்ட் எடுக்கும். அப்ப ஐயா சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க கூப்பிட்டு நீங்க உடனடியாக இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்றதெல்லாம் சுப்ரீம் கோர்ட். நீங்க மத்திய அரசு மேல இருந்துட்டு நீங்க ஒரு மத்திய அரசு நோக்கி இந்த கேள்வி இப்ப கேட்கல. அட் த மொமெண்ட் இந்த ஒரு தீர்மானம் அக்கிரமமானது, ஒரு தேசிய அவமானம் நீங்க கருதுறீங்களா? கண்டிப்பாங்க. அப்படின்னா அந்த தேசிய அவமானத்தை, இந்த ஒரு அக்கிரமத்தை, அநியாயத்தை உங்களுடைய கட்சி செய்யறதுக்கு உங்களுடைய மேலிடம் எப்படி அனுமதிக்குது, இல்ல எப்படி பார்த்துட்டு இருக்கு? ஏங்க இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க, நீங்களும் ஓட்டு போடுறீங்க, அப்பெல்லாம் போடாதீங்கன்னு தலையிடாதா, கருத்து சொல்லாதா? அதுக்கு பார்வையே இருக்காத தேசிய தலைமைக்கு? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும் அங்க கொண்டு போய் ரெசல்யூஷன் கொண்டு வந்த மாதிரி இல்ல. சித்தராமையாவோட ரொம்ப டாக்டிஸ் என்னன்னா, இதுல எல்லாத்தையும் ரோப்பின் பண்ணி தான் மட்டும் பண்ணக்கூடாது, நீ முடிஞ்ச அரசை கலைச்சு பாருங்கிறதுக்காக அவங்களா சேர்ந்து இந்த ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. நீங்க கொண்டு வாங்க. உங்களுக்கு அக்கறைப்படுவது இல்ல அங்க இருக்க சட்ட விதிமீறல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஸ்டேட் இங்க நாங்க இல்லைங்க. முதல்ல இருந்த காங்கிரஸ் ஆகட்டும், இப்ப இருக்கிற ஏடிஎம்கே. பட் டோன்ட் சே யூ ஆர் a party with difference then. இப்ப நாங்க சித்தராமையா ஒரு அரசியல் பண்ணுவாரு, அதுக்கு வேற வழி இல்லாம நாங்க துணை போவோம் அப்படினா you are not a party with difference. இல்ல அவங்க தான் குடிக்கிறது தண்ணி இல்லன்னு ஒரு சிஎம் சொல்லும்போது அங்க இருக்க பார்ட்டி யதார்த்தம் நீங்க உணர்றீங்கல்ல, உங்களோட தேசிய தலைமை உணரணும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அந்த யதார்த்தம் தெரியுங்கிற ஒரு கருத்து மத்திய அரசுக்கு கமிட்டி இல்லீங்களே, ஒரு மத்திய தலைமைக்கு இருக்கு. கமிட்டி அத இப்ப மேலாண்மை வாரியம் வச்சிட்டா தீர்ப்பை எதிர்த்து தீர்மானம் போடுறது அக்கிரமம் என்று நீங்க ஒத்துக்கிறீங்க. அந்த அக்கிரமம் எப்படி சகிக்கப்படுது? இல்ல
இந்த உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை அகைன்ஸ்டா போறது தப்பு. ஆனா அங்க இருக்கிற அவங்க என்ன நினைக்கிறாங்க, யதார்த்தம் என்னன்னா 24 டிஎம்சி தான் இருக்கு, குடிக்கவே தண்ணி இல்லன்னு ஒரு சித்தராமையா ஒரு பொய் சொல்றாரு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கஷன் நடக்கட்டும். ஆனா ஒரு தீர்ப்பு அமல்படுத்த மாட்டோங்கிற ஒரு தீர்மானத்துக்கு ஒரு தேசிய கட்சி எப்படி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டா உந்து சக்தியா இருக்க முடியுங்கிறதா என்னுடைய அடிப்படை. ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கிறதுக்காக தான் நீங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் இல்லீகல். ஊர்ல எல்லாரும் தப்பு பண்றாங்க, நானும் தப்பு பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னா டோன்ட் கால் யுவர் செல்ஃப் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலில் தூக்கி போட்டு மிதித்திருக்கிறது கர்நாடக சட்டமன்றத்துடைய தீர்மானம். இதை முன்னெடுத்திருக்கிறது கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி. இதற்கு நிச்சயம் இருக்கிறது காங்கிரஸ் அகில இந்திய தலைமையுடைய ஆசி. காங்கிரஸ் மேலிடத்துடைய அகில இந்திய தலைமையுடைய ஆசியோட தான் இந்த அக்கிரமம் நடந்திருக்கிறது. Do you disagree? மறுக்கிறீங்களா திரு பீட்டர் அல்போன்ஸ்? இதில் பார்த்தீங்கன்னா ஹரி, இதில் நீங்கள் ஒரு யதார்த்த நிலைமையை ஒன்று நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காவேரி நதிநீர் பிரச்சனையினுடைய லாங் ஹிஸ்டரி, நீங்கள் ஒவ்வொரு மேஜர் டெசிஷன் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா நேரங்களிலும் அது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ ஆட்சியில் இருந்தாலும், அந்த ஆட்சி ஈவன் இந்த பப்ளிகேஷன் ஆஃப் தி கெசட், அதற்கு பிறகு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ட்ரிபியூனல், அதற்கு பிறகு இன்னைக்கு காவேரி ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அது நீதிமன்றங்களுடைய தலையீட்டின் மீது தான் நடந்திருக்கிறதே ஒழிய அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் அதை பற்றி ஒரு நடுநிலையான, நீங்கள் சொல்வதை போல அக்கார்டிங் டு லா, அக்கார்டிங் டு ஜஸ்டிஸ் எடுத்ததாக சரித்திரம். அந்த நீதிமன்ற தீர்ப்பையாவது அமல்படுத்தணும்ல, அதை தூக்கி மிதிக்கிறார் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். அதற்கு திரு பீட்டர் அல்போன்ஸ் இந்த மண்ணின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் மிகுந்த பற்றும் பாசமும் உடையவர். நான் அதை பரிபூர்ணமா உணர்றேன். ஆனா அந்த உணர்ச்சி துளியும் வெளிப்படல கர்நாடகால. உங்களுடைய தேசிய தலைமையுடைய ஆசி அந்த அக்கிரமத்துக்கு இருக்கு இல்லையா? ஆமாமா. அதாவது நீங்க தயவுசெய்து சாரி டு நீங்க பிளஸிங்லாம்னு சொல்றாரு. அதாவது அது இட் இஸ் எ பொலிட்டிக்கல் கொஸ்டின் டு பி ஆன்சர்ட். பட் இன்னைக்கு நிலைப்பாடுகள் எந்த இல்ல நான் ஐ வில் ஆன்சர் இட் பிகாஸ் ஐ cannot answer me yes or no. It needs some point of explanation for this direct question. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் அரசியல் கட்சிகளுடைய எல்கைகள் அதனுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் மறைந்து இன்னைக்கு எப்படி எமர்ஜ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுல அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் தங்கள் அடையாளங்களுக்கு முழுமையாக தொலைத்து விட்டன. இதுல இன்னைக்கு யாருக்கும் மாறுபட்ட ஸ்டாண்ட் கிடையாது. ஒரு பக்கம் நிற்கிறது தேசிய தலைமை, ஆமாமா இல்லையா? ஆனா ஒரு பக்கம் நிற்கிறது தேசிய தலைமை. அதான் நான் சொல்றேன், தேசிய தலைமை இப்ப எங்களை நான் என்ன கேட்கிறேன், டைரக்ட்லி ஆஸ்கிங் that the constitutional action should be taken against the Karnataka chief minister. நான் கேட்கிறேன், கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் கேட்கிறேன். என்னை காங்கிரஸ் தலைமை நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு என்னையும் சொல்றது இல்ல, சொல்லல. ஆனா நீங்க அந்த ஒரு விதிமீறலை செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டாம், கூட சொல்ல வேண்டாம், செய்வதற்கு உறுதுணையா நிற்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நான் உறுதுணையா நிக்கல, அதைத்தான் நான் சொல்றேன். உறுதுணையாக நின்னால் என்ன கண்டெயின் பண்ணலாம், என்னையோ திருநாவுக்கரசரையோ உறுதுணையாக நிற்கிறது. உங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் சொல்கிறார், கர்நாடக அரசின் பின் காவிரி விவகாரத்தில் திட்டவட்டமாக அகில இந்திய தலைமை நிற்கிறது. திஸ் இஸ் மிஸ்டர் திக்விஜய் சிங், your national general secretary. ஒரு பக்கம் that is not the stand of the party. நான் I can stand by it. That is not the stand. தேசிய பொதுச் செயலாளர் சொல்றாரு, அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கூட கிடையாது. வீரப்பமொழி சொன்னா அந்த மாநிலத்துடைய கருத்து சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியில there are 8 or 9 general secretaries. Unless and until the official spokesperson of the party says that ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா சொன்னால் ஒழிய இது that is not the stand of the party. அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துக்கு திருமதி சோனியா காந்தியால் நியமிக்கப்பட்டிருப்பவர் தான் திக்விஜய் சிங். அவர் சொல்லும்போது அது ஏதோ தனிப்பட்ட கருத்து, சொந்த கருத்துன்னு சொல்ல முடியுமா? அதான் சொந்த கருத்து. நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஊடக பொறுப்பில் இருக்கிற நான் சொல்லுகிறேன். அதை போல எங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தலோ ஏதோ கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த கர்நாடகாவில் மிஸ்டர் ஹரி, தமிழ் சங்கங்கள் கூட, தமிழர்கள் அமைப்பு கூட இன்னைக்கு கர்நாடகா அமைப்புக்கு தான் தண்ணீர் கேட்குது. நீங்க அந்த கண்டாயத்தை நீங்கள் ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? நீங்க ஊடகக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தயவு செய்து அரசியல் கட்சிகளை பிரிக்காதீர்கள். இந்த விளையத்துல
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள் நீங்க ஒன்னா சேர்க்கணுமே ஒழிய டோன்ட் சார்ஜ் ஆர் அக்யூஸ் தி நேஷனல் பார்ட்டிஸ். நாங்கள் எங்கள் அடையாளங்களை தொலைத்து விட்டு தமிழர்களாக நிற்கிறோம். நீங்க சொல்றது ஒரு நிச்சயமா யதார்த்தம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் நேற்று இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார். நான் கேட்டேன், உங்களுடைய தலைமை கிட்ட இந்த இதெல்லாம் ஆலோசிப்பீங்களான்னு. ஆலோசித்து தொடர்ந்து தொடர்புல தான் இருக்கும். எங்களுடைய மாநில தலைவர் பேசுவார், முதலமைச்சர் சொல்லுவார், உங்களுடைய ஆட்சி கிடைக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவரும் சொல்றார். உங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் சொல்றார், தேசிய அகில இந்திய கட்சி he is authorized to speak for the party. நீங்க திரும்ப நான் வேற ஏதாவது அந்த கருத்தை எடுத்துக்க நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். நீங்க அன்னை எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையை சந்திக்க மறுத்திருக்கிறார். நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க திருமதி சோனியா காந்தி விளக்கட்டும், திரு ராகுல் காந்தி விளக்கட்டும், காவிரின்னு ஒரு வரிய சமீபத்தில் பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க 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 இன்னும் நீங்க you are precipitating the matter. இதை கர்நாடகாவில் இருக்கிற பார்வையாளர்களும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. பொறுப்புணர்ச்சியோடு நீங்களும் நடந்துக்கணும். That is not possible. கர்நாடகாவில் இருக்க தமிழ் சங்கத்தினுடைய தலைவரை நீங்க கட்டாயப்படுத்த முடியுமா? Can you compel the president of the Tamil Sangam of Karnataka to pass a resolution? நாட்டுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏத்துக்கணும் அப்படினு. அதுதான் நாட்டுடைய சட்டம். நீங்க ஜெயலலிதா சொல்றதை கேளுன்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது. நான் சொல்றதை கேளுன்னு கட்டாயப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேளுன்னு இந்த நாட்டுடைய அத்தனை பிரச்சனையையும் யாரும் கட்டாயப்படுத்தலாம். அது நிச்சயமா அதுதான் பொறுப்புணர்வு. நேற்று ஒரு மிஸ்டர் ஹரி முந்தா நாள் ஒரிசா சட்டமன்றம் தீர்மானம் பாஸ் பண்ணிருக்குது. அவங்களுக்கும் ஜார்க்கண்டுக்கும் உள்ள நதிநீர் பங்கீட்டில் தீர்ப்பினுடைய இதை எதிர்த்து பாஸ் பண்ணிருக்கு. இன்னைக்கு நேற்று தெலுங்கானா முதலமைச்சரும் சந்திரபாபு நாயுடு ஒன்னா உட்கார்ந்து நம்முடைய நீர்வழக்கு போக்குத்துறை அமைச்சர் இருந்தாலும் நேற்று கையெழுத்து போட்டு ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாம் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இதுல பலதரப்பட்ட கட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் இதிலே தமிழ்நாட்டிலே கர்நாடகாவை போல ஒரே குரலாக பேசுவதற்கு தயவு செய்து ஊடகங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரே நீதிதான் அப்படிங்கும்போது, ஒரே நியாயம் தான் அப்படிங்கும்போது அந்த ஒரே நியாயத்தை தேசிய கட்சிகள் ஏன் வெளிப்படுத்த கூடாது? தேசிய கட்சிகள் வெளிப்படுத்த முடியாது. நான் அதான் சொல்றேன். உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்த முடியும், இந்த ஊரக தேசிய கட்சியை வெளிப்படுத்த முடியாது. அப்படினா தட் இஸ் டபுள் ஸ்பீக். நான் சொல்றேன், not double speak. There is a regional interest, there is a national interest. இப்பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? இப்பொழுது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் செய்வது நியாயம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காங்கிரஸ்காரனும் சொல்லல. கர்நாடக அரசை நாளைக்கு இதற்காக வேண்டி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுத்து ஒருவேளை நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு நடவடிக்கை நடந்தால் கூட அதற்காக தமிழகத்தில் இருக்கிற எந்த காங்கிரஸ்காரனும் வருத்தப்பட்டு போவதில்லை. ஆகவே இதிலே காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக என்றெல்லாம் கிடையாது. காலம் காலமாக நாம் பெற்று வந்த உரிமைகளை இந்த உச்ச நீதிமன்றம் வகுத்து தந்திருக்கின்ற போது அந்த வகுத்து தருகின்ற உரிமைகளை பெறுவதற்கு நீங்க யாரையாவது ஒரு ஆளை சொல்லலாம்னா நீங்கள் பிரதமர் மோடியை சொல்லலாம். அவருக்கு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஆனா உங்க தலைமைக்கு பொறுப்பு இல்லன்னு சொல்றீங்க. ஒரு நேஷனல் இன்ட்ரஸ்ட்க்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படிங்கறீங்க. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மீறுவது அகைன்ஸ்ட் நேஷனல் இன்ட்ரஸ்ட். Please, there is a difference ரெண்டு பேருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டில there is a difference. The prime minister has got a constitutional responsibility. The president of the AICC has got a political responsibility. இத கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே நல்ல தீர்வாக முடியும். ரெண்டு பேருமே அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்கன்னா நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை சரியா கையாள கேளுங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. நான் அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் காங்கிரஸ் லீடர்ஷிப்பை போய் பார்த்து இல்ல தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களை தொடர்பு கொண்டு நீங்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் மத்தியில பேசி முடிங்கன்னு கேட்டுக்கொண்டு நாட்கள் எல்லாம் முடிந்து now the ball is entirely in the court of the Supreme Court. இதுல யாரும் சொல்ல முடியாது. திருப்பியும் கர்நாடகா கோர்ட்ல போய் நிக்கும் போது அது எங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லைன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. புரிஞ்சுக்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரு இடைவெளி தரணும். மேக் இட் வெரி ஷார்ட் சார், வெரி ஷார்ட். ஓகே, ஒரே அதாவது இன்னைக்கு போய் சீதாராமையா அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் எங்களுக்கு குடிதண்ணீரே இல்லை என்று சொன்னால் அதை வெரிஃபை பண்ணக்கூடிய மெஷினரி காங்கிரஸ் பிரசிடென்ட் இல்ல. அந்த வெரிஃபை பண்ணி தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அந்த உச்சநீதிமன்றம் சொல்றதை கேளுங்க. அதுதான் நாட்டுடைய சட்டம்னு சொல்லக்கூடிய அத்தனை அதிகாரம் மட்டுமல்ல, பொறுப்பும் இருக்கிறது. நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்று நடந்திருப்பது ஏதோ ஒரு சாதாரண சட்டமன்ற கூட்டத்தொடர், ஒரு தீர்மானத்தை அது நிறைவேற்றிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல. இந்திய அன்னை மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக, இட் இஸ் an attack on the very concept of India. ஒரு சட்டமன்றம்
சட்டத்தை தகர்க்க நினைக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கர்நாடகா காட்டியிருக்கிறது. இது எப்படி ஜீரணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இது முதல் முறை அல்ல, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு அக்கிரமம் தொடர்ந்து நடப்பதனாலேயே வாடிக்கையாக மாறி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு இதில் தலையிடுமா? அதற்கான ஸ்கோப் இருக்கா? உச்ச நீதிமன்றம் எப்படி கையாளும்? கடுமையாக கையாண்ட தருணங்கள் உண்டு, மென்மை காட்டிய தருணங்களும் உண்டு. நீங்கள் ஒரு மிக சாதாரண ஒரு நபராக, இந்திய சட்டங்களை மதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குது, எனக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ மிக தெளிவாக நாம் ஒரு அரசியலுடைய பின்னணியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தரையும் ஒரு சாதாரணப்பட்ட சட்டத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம இதை ஆரம்பித்தோம்னா நம்ம தெளிவாயிடும். என்னென்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய அரசியலை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அந்த அரசை கவிழ்த்தால், அரசு பதவி பறிப்போனால் அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு, அடுத்த தடவை வெற்றி வாய்ப்பு. அரசை நீங்கள் சட்டத்தை கடைபிடித்தே தீர வேண்டும் என்பது ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. நாம் ரொம்ப வலிமையாக அதை நம்புகிறோம். அது அநியாயமான எதிர்பார்ப்பு. அரசியல்வாதிகளுக்கு அது மிகப்பெரிய அநியாயமான எதிர்பார்ப்பு. ஏன்னா அது ஒரு பெரிய அரசியல் வாய்ப்பு இருக்கு. அந்த அரசியல் வாய்ப்பு எதுக்கு? ஒருவேளை மத்திய தலையிடோ, ஏன் பலர் இங்க கோர்ற மாதிரி ஒரு ஆட்சி கலைப்போ வந்தா அது வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி. ஆமா, அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல. வாய்ப்பை நீங்க எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மத்திய நாளைக்கு உச்சநீதிமன்றம் கடுமை காண்பித்தால், அல்லது நீங்க மத்திய அரசு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்தால், ஒன்றும் இல்லை, இப்போ இன்னும் 4 வாரத்துக்குள்ள நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு நியமித்து விட்டாலே கண்டிப்பாக அத்தனை பொறுப்பு மத்திய அரசு தலைமையிலும் பாஜக தலைமையிலும் போட்டுவிட்டு, நாங்கள் எந்த காரியமும் செய்யவில்லை, அது பாஜக அரசு இந்த முடிவை எடுத்து விட்டது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து விட்டது, அதனால் அங்கு தண்ணீருடைய அத்தனை நதிகளுடைய அல்லது டேமுடைய பொறுப்பெல்லாம் அவரிடம் போய்விட்டது என்று கை கழுவி விடுவதற்கான அத்தனை வாய்ப்பும் இன்றைக்கு கர்நாடக அரசுக்கு இருக்கிறது. அதாவது பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்வதும், அரசியல் சட்டத்தை நீதியை புதைக்க முடியாது இல்லையா? அது நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு அச்சமா இருக்கு. அதுதான் இப்ப நீங்க ஜுடிஷியருக்கும் எக்ஸிகியூட்டிவ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேற்றுமையை, அந்த ஒரு போராட்டத்தை கூர்மைப்படுத்தி கொண்டே போகிறார்கள். பொதுவாக என்ன, இப்ப நீங்க சார் சொல்லும் போது சொன்னது என்ன, நாம் நீதிமன்றத்தை முழுமையாக மதிக்கிறோம், சாதாரண மனிதர்களாக மதிக்கிறோம், அது என்ன தெரிவித்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இறுதி புகலிடம் என்று கருதுகிறோம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அது இறுதி புகலிடம் அல்ல. அவர்களுக்கு மக்கள் மன்றம் தான் இறுதி புகலிடம். மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவார்களா, அடுத்த முறை எங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களா, அல்லது அவர்களுக்கு எதிராக இது என்னன்னா அவங்களுடைய கால சுத்தின பாம்பு. இத்தனை ஆண்டுகளாக திரும்ப 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 காவிரி என்ற பிரச்சனையை வைத்துக்கொண்டு செய்த அரசியல் இன்றைக்கு அதற்கு எதிராகவே அவரால் பேச முடியவில்லை. நியாயம் என்று தெரிந்தாலும் இன்று பேச முடியாத சூழலில் எல்லா கட்சிகளுமே அங்கே ஆட்பட்டு இருக்கின்றன. இதுதான் மிகப்பெரிய சிக்கல். நியாயம் அப்படிங்கிறது ஒரு நியாயம் தான் இருக்க முடியும். கான்சிக்வன்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த நீதி நிலைநாட்டப்படணும். இது இப்படி இருக்கு, இது ஒரு அரசியல், அவங்களுடைய கல யதார்த்தம் எப்படி அப்படிங்கிறதுக்காகவே அதை நம்ம பொறுத்துட்டு போவோமானா, இங்கே உணர்வாளர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு தேசிய ஒற்றுமையையும் பாதிக்கக்கூடிய. அடுத்த கட்டம் இன்னொன்று அடுத்ததுக்கும் போனீங்க, என்ன போனீங்கன்னா நம்ம தேசிய மனப்பான்மைன்னு ஒன்று சொல்றோம். தேசிய கட்சிகளுக்கு ஒரு அகண்ட ஒரு பார்வை ஒன்று இருக்க வேண்டும், அது ஒரே பார்வையாக இருக்க வேண்டும், மாநிலங்களை ஒருங்கிணைந்த பார்வையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு திருப்பி இது ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு மாநிலம் அவர்களுக்கான ஒரு உத்தி இருக்கிறது, மாநிலத்துக்கு மாநிலம் அவர்களுக்கான ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதை நீங்க நேரடியாக தொடர்மாட்டோம். அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறது கூட சிரமமா இருக்கலாம். அந்த ஒரு டிசிஷனை திருப்பி சொன்னது போல இந்த விஷயத்துல யூபிஏ அரசோ, என்டிஏ அரசோ, இல்ல எல்லாம் சேர்ந்த கதம்ப அரசோ, எந்த அரசும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்ததில்லை. எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் தான் எடுத்திருக்கு. ஆனா அதை அமல்படுத்த கூட எங்களுக்கு கசக்கும் அப்படின்னா உங்களுக்கு முடிவு எடுக்கிறது தான் சிரமம். உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவை வலியுறுத்துது, அதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரி? அடிப்படையில் பிரச்சனை என்னன்னா, நீங்க மக்கள்கிட்ட அவர்கள் சிக்கி போயிருக்கிறார்கள். அவர்களே உருவாக்கின அந்த மிகப்பெரிய பிம்பம் ஒன்று இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான தோற்றத்தை ஒன்று உருவாக்கி விட்டார்கள். நீங்க இந்த தண்ணீரை நாங்கள் தரமாட்டோம் என்று பேசி 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 அவர்கள் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய பாம்பு அவர் காலை சுற்றி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு எப்படி அதை மீட்டு விட்டு வெளியே வர முடியும்? ஒரு சிறிய குறுக்கீடு மன்னிக்கணும். உங்களுடைய நண்பர் அழைப்பில் இருக்கிறார். உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கர்நாடக தலைமை செய்தி தொடர்பாளர் உங்களுடைய நண்பர் திரு மதுசூதனன் அவர்கள் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். தேங்க்யூ மிஸ்டர் மதுசூதனன். Appreciate you for joining on this show. Thank you very much. So you're a party to a resolution that amounts to violation of the Supreme Court judgment. You have been insisting on the non-implementation of the judgment. Is your party high command in Delhi supportive of your activity, sir? Does your party leadership, Mr. Narendra Modi, Mr. Amit Shah, endorse the decisions and activities of the Karnataka BJP in this matter? So these are the things
that the party will take at the regional level. The decision is taken at the regional level. Though we are a national party, regarding the sharing of the water, that too in a distress time, when the people of Karnataka, the water storage is insufficient for drinking water itself. So, this is the question of survival of Karnataka, and that is the reason why Bharatiya Janata Party has taken a decision at the regional level. But does your national leadership acknowledge it? Does it endorse your position? Or does it have an opinion at least on this matter? We have not contacted them, and I don't know what the High Command thinks of it. How come are you a party with a difference? When you deny a right assured by the Supreme Court, is it not anti-constitutional and illegal? No. But the thing is actually, the Constitution and all these things, rules and regulations, they come only when you survive. When you don't have water for our own people, that too for drinking water. People surviving in Tamil Nadu too. Their survival is also at stake, sir. You are insisting and you are persistently pressurizing the state of Karnataka to leave water for your next crop. No, sir, that's not so. The first crop in Karnataka is over. In Tamil Nadu, it's not even the case. I tell you, This has been taken to account by constitutionally set up bodies. The Supreme Court has taken into account all the merits placed in the table by both the governments. It has passed an order. A common man is bound by it. Also is a state. No, please listen to me. When we don't have any water to live, where can we live? You want water for your next crop. You already have got 50 TMC of water in your Mettur Dam, and the rains are scheduled in the month of October for you. Sir, this is a hackneyed argument that you have placed several times before technical bodies, before the Supreme Court, and the Supreme Court has taken into account the merits and has categorically rejected it and has passed a judgment. Every common man is bound by the Supreme Court judgment. Also is a state, also the state of Karnataka. You are not above law. Sir, no, all these things, law, constitution, all these things come after humanitarian thinking. I beg you, I request you to think on grounds of humanitarianism. There is a humanitarian angle to the Tamil Nadu story also. It's even more pathetic, sir. You want water, you want water denial of rights. You want water for the next crop, but we want water for drinking. The first crop is not over. That's a failed crop here. But still we have got 50 TMC of water in Mettur. Sir, this is in accordance to a right ensured and enshrined by the Kaveri final order. We are not... Sir, another thing you must know. Don't think that the order of the tribunal is final. We have challenged that in the Supreme Court. The Supreme Court has asked both the states, has asked the Kaveri Management Board to implement the final order. That is binding. That is the law. That is the position of the Supreme Court. There cannot be a separate law for Karnataka and separate law for the rest of the country. No, not that. Even the constitution of the monitoring committee is under question in a different bench. But it is not Tamil Nadu, it is the Supreme Court of India which has asked the Kaveri Management Board to be set up and implement the final order. No, whatever you say, we don't have any water for our own people to drink. That is your point of view, sir, and this is a hackneyed point of view, and you are entitled to it, but we consider it very unfair and it is anti-constitutional, sir. But you are entitled to your view, sir. It is not unfair. It is not unfair. Your point is inhuman. There are Supreme... Your point is inhuman. The buck stops with the Supreme Court, sir. The buck should stop somewhere. It can't be keep rolling. No, I tell you. It can't be keep rolling. I do not want to cast aspersions on the Supreme Court and the bench. That is exactly what you have done by means of the resolution that you have passed today. It is against the Supreme Court's order. It is violative of that. No, but it is unfortunate that the bench has not considered the argument of the
state that we don't have any water sir. Okay. for our own people to drink. Okay, sir. Thank you very much. You are entitled to your views. That is your view. It's a hackneyed view. தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம். நான் ஒரு உச்சநீதிமன்ற ஒரு விஷயத்தை நிர்ணயித்த பிறகும் இதை வந்து அவங்க தொடர்ந்து வலியுறுத்துவதுங்கிறது சரியா? எங்களுக்கே தண்ணி இல்லை, இது வந்து மனிதநேயத்தோட பாருங்க, நாங்க எப்படி செயல்படுத்த முடியும்? இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தண்ணி இல்லைன்னு சொன்னா உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் கவனிச்சு தான் எவ்வளவு தண்ணி இருக்குது, எவ்வளவு தண்ணி ஆர்குமெண்ட்ஸ் ஆன் போத் சைடு அட்வான்ஸ், ரெக்கார்ட்ஸ் ஆர் பெருஸ்ட், then only they say there is enough water for us to given and it is there for them, everybody has to obey. அவங்க கோர்ட்ல வந்த உடனே அரசியல் சாசனத்தின்படி தான் ஓத்து எடுத்திருக்காங்க. நாங்கள் எடுத்திருக்கின்ற பொழுதே நான் சட்டத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நான் அடிபணிந்துதான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் எம்எல்ஏஸ், எம்பிஸ், சீஃப் மினிஸ்டர், ஆல் த மினிஸ்டர்ஸ் தே டுக், அதை எடுத்துட்டே தான் நான் இதப்படி தான் நடப்பேன், அதனுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து மற்றவருடைய தீர்ப்புகளை மதித்து நடப்பேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இதை எடுத்துக்கொள்கின்ற போது இல்ல இது அநீதின்னு நான் உணர்றேன். நான் இதை பரிபூர்ணமா ஏத்துக்கலாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றத. ஆனா அந்தந்த மாநில அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்வது போல இது போன்ற செய்கைகளுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு இல்லையா? ஜல்லிக்கட்டு விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது, ஆனாலும் கூட நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. வேறு சில விவகாரங்கள்ல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. நம்ம சட்டத்தை நிறைவேற்ற சட்டத்தை கண்டிப்பாக மக்கள் அனைவரும் உச்சநீதிமன்றம் மாற வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர நாங்கள் உடனடியாக அதை மதிக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எல்லா சட்டமும் எந்த கோர்ட் போட்டாலும் அது ஹைகோர்ட் உத்தரவிட்டால் கேட்டுத்தான் ஆக வேண்டும். சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உத்தரவிட்டால் எல்லோரும் படிந்துதான் ஆக வேண்டும். சட்டத்தை மதிக்கிறாத நாடு அது ஒரு ஜனநாயக நாடாக இருக்க முடியாது. இன்றைக்கு சீதாராமையா பேசலாம், மற்றவர்கள் பேசலாம், ஆனால் எந்த நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள்? ஆதலால் இவைகளை சும்மா இப்படியே இருப்பதை விட்டுவிடுவதற்கு மத்திய சர்க்காருக்கு அதிகாரம் இல்லை என்று நான் ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய நண்பர் பேசினதை கேட்டீங்களா? இது எவ்வளவு அநியாயம்! இந்த அநியாயம் மேலிடத்திலேருந்து இல்லைங்க, நியாயத்தை உணருங்க, தீர்ப்பு உணருங்கன்னு ஒரு கருத்து அமித்ஷாவும் மோடியும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை அவங்களுக்கு கருத்து பார்வையெல்லாம் இல்லவே இல்லையா இந்த வாரத்தில்? ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற விஷயத்துல மத்திய அரசு இப்ப நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டு நீ கொடுக்காதீங்க பண்ணிருக்கீங்க இல்லங்க, அவங்க எல்லாரும் பாஸ் பண்ணிருக்காங்க, நீங்களும் எல்லாரும் சேர்ந்து ஸ்டேட் ஃபுல்லா, நாங்க மட்டும் இல்ல என்டையர் ஸ்டேட் அகைன்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கு. அப்படி மத்திய அரசு உடனடியாக தலையிட முடியாது. 27ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது, கோர்ட் சொல்றதை கேட்போம். நீங்க முதல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளுங்கட்சி அதை வலியுறுத்தணுமா வேண்டாமா? ஏங்க அது கோர்ட்ல இருக்குங்க, கோர்ட் பாத்துக்கோங்க. ஏங்க சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி இல்லீங்க, பொறுப்புள்ள ஆளுங்கட்சி காங்கிரஸும் கேட்கல, தேசிய அளவில் ஆளுங்கட்சி நீங்க. அவங்களை விட கூடுதல் பொறுப்பு ஒற்றுமை, நாட்டுடைய ஒற்றுமையை காப்பது உங்களுக்கு இருக்கு. ஒரு ஸ்டேட்ல இருக்க எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்து சொல்றாங்க. நீங்க ஒரு அரசா இருந்துட்டு நீங்க என்ன சொல்லணும்? அரசாங்கமா தான் பார்க்கணுமே தவிர ஒரு ஆட்சியாளரா இருந்துட்டு கட்சியில இருந்துட்டு ஏங்க நீங்க மட்டும் வெளியில வாங்கன்னு சொல்ற எப்படி சொல்ல முடியும்? இல்லங்க, எது நியாயமோ அதை வந்து ஒரே ஒரு ஸ்டேட் அப்படியே அகைன்ஸ்ட் ஒரு ஸ்டேட் அப்படியே மாத்துறது. அந்த ஒரு கருத்தியலே கட்டமைக்கிறதுல இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை விட வெகமெண்டா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் அவர்களை விட வெகமெண்டா செயல்படுத்தக்கூடிய சித்தராமையாவை ராஜினாமா செய்ய சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட்டார்? இல்ல சூப்பர்வைசரி கமிட்டி விஷயத்துல கர்நாடக அரசு தன்னைத்தானே காலவாரிக்கிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர்வைசரி கமிட்டி கண்டினியூ ஆகாம அவங்கள தேவையில்லாம நரிமன் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. இந்த மாதிரி இன்டரிம் கமிட்டி சொல்றதெல்லாம் தயவு செய்து கேட்டு இந்த மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணாதீங்க, அவர் பாஸ் பண்ணா இது பெரிய ஒரு இரோனியஸ் ஆர்டரா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப உடனே சுப்ரீம் கோர்ட் அப்படிதானேங்க நிரந்த அமைப்பு. உங்களுக்கு தான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் அரங்கத்துக்கு வரும்போதெல்லாம் தடை இல்லையேன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. சூப்பர்வைசரி கமிட்டி சொல்றது கேளுங்கன்னாங்க, எங்களால கேட்க முடியாது சொன்ன உடனே பெர்மனன்ட் பாடி போன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், 9 பேர் கமிட்டி கொண்ட 9 பேர் கொண்ட மெம்பர்ஸ் உள்ள அந்த வாரியத்துக்கு, மேலாண்மை வாரியத்துக்கு ஒருவர் கண்டிப்பா கர்நாடக அரசு கொடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கொடுக்காம இருக்கிறதுக்காக இதை முதல்லயே 6000 கியூசெக்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு குடிக்க தண்ணி இல்லைங்க நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அழ போறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் சரி இன்னொரு 10 நாள் டைம் கொடுக்குறேன், ஒன்னு பண்ணுங்க, மேலாண்மை வாரியம் அமைக்கட்டும், அதுக்கப்புறம் இதை கொண்டு வரணும்னு எப்படியாவது காலம் தாத்து தான் சொல்றாங்க. சித்தராமையா தனிப்பட்ட மனிதரா இருந்தா அவர் தண்டனைக்கு உட்பட்டவர். இது மொத்தம் எடையூரப்பாவாலையும் பாஜகவாலையும் ஆதரிக்கப்படுறார் இந்த விவகாரத்தில். அதுவும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இப்ப நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல திரு ராகுல் காந்தி ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல நிறைய பேசிட்டு இருக்கிறார், விவசாயிகளுக்காக பேசிட்டு இருக்காரு. ஆனா விவசாயிகள் தமிழ்நாட்டிலையும் வாழறாங்க அப்படிங்கறத திரு ராகுல் காந்தி உணரணும். இது ஒரு 10 நாட்களாக ராகுல் காந்தி நிறைய விஷயங்களுக்கு முக்கியமான நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கார். காஷ்மீர் வாரத்தில் சொல்லியிருக்கார், அவரோட கருத்தை சொல்லியிருக்கார். மத்திய அரசு சரியா செயல்படல, உரி தாக்குதலுக்கு கண்டனம்,
நேரம், உத்தரப்பிரதேசத்துல நான் அங்க போறேன், இங்க போறேன், இங்க பேச போறேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல பேச போறேன், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். மோடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், ஈடுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார், நிறைய வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஆனா தப்பித்தவரை கூட காவிரி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தல இந்த ஒரு 10 நாள்ல. இதெல்லாம் பத்தி அவருக்கு அக்கறை இல்லையா இல்ல கருத்தே இல்லையா? சோனியா காந்தி அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லவே இல்லை. அதாவது ஹரி, நீங்க வந்து டெமோக்ரஸியில ஜனநாயகத்தில் வந்து கருத்துக்களை சொல்வதற்கு வந்து 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வாய் திறந்து பேசலாம், இன்னொன்னு மௌனமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் the silence is more meaningful than what you are speaking. சில நேரத்தில் மௌனங்களே மிகவும் பொருள் பொதிந்த மௌனங்கள், அதான் இந்த டெஃபனிங் சைலன்ஸுமாங்க, காதை செவிடாக்குகிற மௌனம் என்று சொல்வார்கள். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னா, அந்த மௌனம் சம்மதமா இல்ல, நீங்க என்னன்னா அவர் வந்து நீங்க ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அங்க ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. அவர் நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி இருந்தாருன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு? கர்நாடகா கேட்கறது நியாயம் தானே, சீதாராமையா சொல்வது நியாயம் தானே அப்படின்னு அவர் பேசி இருந்தால் நீங்கள் வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறது வந்து. ஆனா மனச்சாட்சி உள்ள தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி. பாருங்க, இன்னும் வந்து நீங்க வந்து all the media people you are trying to charge the national parties. அதனால தான் நீங்க வந்து DRP ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. No, it is not there. Certainly not. நான் கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திரும்ப பாஜகவையோ காங்கிரஸையோ திமுகவோ 1991 கர்நாடக அதிமுக வந்து தீர்மானம் போட்டது காவேரி நீர் வந்து பெங்களூருக்கும் இதே இதை கேட்டிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து நீங்க நேஷனல் பார்ட்டிஸை மட்டும் நீங்க அன்னைக்கு வந்து சீதாராமையா வந்து என்ன செய்யறாருன்னா, கர்நாடகாவில் உள்ள ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அவர்களை உட்கார வைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து எப்படி அமல்படுத்தாமல் இருப்பது என்று பேசுகிறார். இந்த இடத்துல அரசியல் தலைவர்கள் ஏன் கேள்விக்குள்ளாகுது அப்படின்னா, அங்க இந்த விதிமீறலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால நேஷனல் பார்ட்டிஸ் நோக்கி இயல்பாக ஒரு கேள்வி நடக்குது. ஒரு 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 பக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ் நியாயமா பேசுவார், இன்னொரு பக்கம் சித்தராமையா அக்கிரமா பேசுவார். அப்படின்னா எது நியாயமோ அது பக்கம் நிற்பதுதான் நடுநிலை. அதை உங்களுடைய தலைமை செய்தா, இல்ல ஒரு பக்கம் நியாயம் இன்னொரு பக்கம் நியாயம் நான் வேடிக்கை பார்ப்பேன் அப்படிங்கிறது நடுநிலையா? நிச்சயம் அது நடுநிலையா இல்ல. இல்ல நீங்க ஹரி, நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய கர்நாடக பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாரு நீங்க கேட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு குடி தண்ணீரே இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வந்து நாம் வந்து சொல்லுகிறோம் அது அல்ல. நான் கேட்கிறேன், நம்ம வந்து அதை மறுக்கிறோம். ஆனால் டெல்லியில இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரிடம் வந்து he doesn't have a mechanism. அவர்கிட்ட வந்து கர்நாடகா சொல்வது தவறா, தமிழ்நாடு சொல்வது தவறா என்று கேட்டால், அவர் உண்மையிலேயே நியாயமான தலைவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? அமைதிதான் காக்கணும். ஆனால் அவர் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க வேண்டாம், பஞ்சாயத்து நடத்த வேண்டாம். அதாவது தீர்க்கப்பட்ட ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்போது அதை அமல்படுத்துங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு எதிராக பேசாதீங்க, நடக்காதீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து ட்ரையல் நடத்த வேண்டாம். உங்களுடைய முதல் கேள்வியே 2வது கேள்வி வந்து முரண்பட்டதாக இருக்கிறது. நீங்க ஏன் பேசலன்னு கேட்டீங்க. அப்பதான் நான் சொன்னேன், அவர் பேசாமல் இருப்பதா நல்லது. அவர் பேசினால் தன்னுடைய நியாயத்தை வலியுறுத்துங்க நம்ம கேட்கறது தவறா? அவங்க தனியா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நியாயத்தை உறுதி செய்ய வேண்டாமா? அதாவது இன்னும் கர்நாடகாவுக்கு வந்து லீகல் ரெமடிஸ் ஆர் ஓபன். நாளைக்கு வந்து அவங்க வந்து பெட்டிஷன் வந்து போட போறாங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ப்ளீஸ் லிசன் டு மீ. அதாவது கர்நாடக அரசுக்கு இன்னும் லீகல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். அது வந்து நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லி, நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருதுன்னு வச்சுங்க. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வருகின்ற போதுதான் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைஸ் மே பூமராங். அதை போன்ற கட்டங்களிலே தேசிய தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க வந்து டோன்ட் ஜம்ப் பிஃபோர் தி கன். நான் நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதே கர்நாடகா கவர்மெண்ட் வந்து நாளைக்கு வந்து 160 பக்கம் பெட்டிஷன் வந்து போட்டிருக்கிறாங்க. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து தமிழ்நாடே கேட்கலையே, உச்சநீதிமன்றம் எப்படி கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க. நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு பதில் அஃபிடவிட் போட போகிறது. அந்த பதில் அஃபிடவிட்ல நீங்க வந்து அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை வந்து போடக்கூடாது என்று சொல்லி சீதாராமையா நேற்று உமாபாரதி கிட்ட பேசியிருக்காரு.
இப்பொழுது மத்திய அரசு எதை போன்ற அபிடவிட் தாக்கல் செய்கிறது என்று பார்ப்போம். இதற்கெல்லாம் இன்னும் 1 நாட்கள் 2 நாட்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு ஒரு கிளியர் கட் எமர்ஜ் ஆகும் ஒரு சிச்சுவேஷன், அதுக்காக வெயிட் பண்ணணும். 3-4 நாட்கள். ஒரு கிளியர் கட் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும்னு ராகுல் காந்தி பொறுத்திருக்கிறது இல்லையே. உடனடியா போறார், அந்த மாநிலத்துக்கு போறார், பேட்டி கொடுக்கிறார், கருத்து சொல்றார். ஆனா இதுல மட்டும் பொறுப்பா நடந்து பாருங்க, அதுல பொறுப்பில்லாம நடந்துக்கிறாரா? பொறுப்பில்லாம நடந்துக்கிறாரா சோனியா காந்தி? இது இல்ல, you are more interested in charging Sonia Gandhi and Rahul Gandhi than to find an everlasting solution for the Kaveri dispute. இல்ல அவங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள்ங்கற நம்பிக்கையில தான் இந்த கேள்வி கேக்குறேன். அந்த நம்பிக்கையோட அந்த மரியாதையோட கேக்குறேன். இல்ல for everything there is a time. அவங்க இன்னும் லீகல் ஆப்ஷன்ஸ் ஓபனா இருக்கின்ற போது எந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் பேசிராது. நேத்து ஏன் பிரதமர் சீதாராமையாவை பார்க்கல? ஏன் அவர் உமா பாரதியை பார்க்க சொல்றார்? he thinks அவர் அதை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் he wants to hold that meeting till a final point is arrived. So all the supreme leaders அவங்க இந்த கட்சியினுடைய மேக்ஸிமம் லீடர்ஷிப் உடனே அதை இன்டர்வீன் பண்ணிட முடியாது. So things have to go, have to proceed. அது ஒரு இன்னும் கூட ஒரு லீகல் அவென்யூஸ் இருக்கு. அந்த லீகல் அவென்யூஸ்னே எக்ஸாஸ்ட் ஆகாத ஒரு சூழ்நிலையில எப்படி கருத்து சொல்ல முடியும்? எப்படி ஒரு how can we jump the gun? அது ஒரு இமோட்டிவான ஒரு இஷ்யூ அப்படிங்கறத ஒரு பொறுப்புணர்வான ஒரு விஷயமா பார்ப்பதா அல்ல அரசியல் ரீதியா நன்மைன்னு பார்ப்பதா? நான் இருவருமே கேட்கிறேன். காந்தி அரசியல் ரீதியா கேட்கறதே மகா தப்பு. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை எந்த அளவிலே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அவரை பண்ணலைன்னா மத்திய சர்க்கார் அவர் கம்பல் பண்ணி அவங்க கழுத்து நெருக்கமாக அவங்களை பண்ணி ஆக வேண்டிய சூழலை உருவாக்கிடும். இல்லைன்னா அந்த அரசாங்கம் தூக்கி எறிய முடியும். சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது. இல்லை, சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு போய் கண்டெம்ப்ட் போடும்போது அவங்க உடனடியாக பண்ணலைன்னா உடனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மஸ்ட் இம்மீடியட்லி ஆர்டர் தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் கேட்டு தான் ஆகணும். அது கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு? இன்னும் கூட கர்நாடகாக்கு லீகல் அவென்யூஸ் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு லீகல் அவென்யூஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அவென்யூ இருக்கும்போது முதல்ல சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் obey and appeal. ஆமா, obey and appeal. Yes, we are not able to wear, you are not proved. Nobody has the right to violate. கேட்கல, நீ யாருக்கு உரிமை இல்லை, சொல்லவே இல்லை. நீ எங்க தண்ணி இல்லைன்றத நீ தான் குடிக்க தண்ணி தான் இருக்குன்ற, ஆனா திறந்து விட சொன்ன தண்ணி திறந்து விடுற. எவ்ரி டைம் தண்ணி இல்லைன்னு சொல்ற, ஆனா சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே திறந்து விடுற. Where do you get the water? You have water, enough water is there, but you don't want to implement it because of political reasons. Because Karnataka agriculture is opposing it. That for that purpose they are only doing it. They are not definitely water இருக்குது, அதில் கண்டிப்பா விட முடியும். இன்னைக்கு திறந்து விடக்கூடிய அந்த வாட்டரை அவர் சொல்லனாலும் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. திரு குமரகுரு, திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லக்கூடிய பல கருத்துக்களை நீங்கள் உடன்படுவீங்க. ஆனால் ஒரு தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு நிச்சயமாக உங்களுடைய தலைமைக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மத்திய அரசுக்கு திரு அல்போன்ஸ் சொல்வது போல இன்னும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. 355 இராணுவத்தை கட்டுப்பாட்டில் எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் அதுக்கான சூழலாம் வராமல் பார்த்துக்கோங்க, தீர்ப்பு அமல்படுத்துங்க. தேச ஒற்றுமை சார்ந்த ஒரு விஷயம்னு கருத்து சொல்றதுல ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு கருத்து இருக்குது. ஒரு காவேரின்னு சமீபத்தில் ஏதோ இந்த கலவரத்தில் யாரும் கலவரப்படுத்த பண்ணாதீங்கன்னு சொன்னாரே தவிர இதுல ஒரு நீதியை பற்றியும் நியாயத்தையும் பற்றியும் கருத்தே சொல்லலாம். இல்லை, முதல்ல கருத்து சொல்ற பிரதமர் நீங்க எப்படி சொல்றீங்க? கருத்தே சொல்லாதவர் அவங்க சரி உங்க இஷ்டத்துக்கு விட்டுறேன், அவர் ரீஜனல் பார்ட்டி உங்களுக்கு டிஃபிகல்ட்டி எனக்கு தெரியுதுங்கிறீங்க. கருத்து சொன்ன பிரதமர் சொல்றாரு. முதல்ல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சித்தராமையாவோட ரோல் முதல்ல இருந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஃப்ரம் தி டே ஒன் அவர் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காரு, அது எந்த அளவு கொண்டு இருக்கு. இப்ப பாருங்க, அதை விட அதிகமான போய் எடியூரப்பா சொன்னாரா? இல்ல, எடியூரப்பா ஆளுங்கட்சி இல்லைங்க, ஒரு ஆளுங்கன்ற முதல்வர் சொல்றாரு. ஆளுங்கிற கட்சியுடைய கையை முறுக்கக்கூடிய இல்லைங்க, 24 டிஎம்சி தான் இருக்கு. எங்களுக்கு தேவை 26 டிஎம்சி. குடிக்க தண்ணி இல்ல, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க தண்ணி இல்ல. நான் எங்க போகணும் ஒரு முதல்வர் அழுகும் போது அங்க இருக்க ஸ்டேட்ல இருக்கிற என்டையர் லெஜிஸ்லேச்சர் சேர்ந்து அவர் சொல்றதான் கரெக்ட்ங்கறாங்க. இதுல பிரதமர் அங்கிருந்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க. அத எங்க கொண்டு போகணும்? சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகணும். சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்றது நியாயம் இருக்கு, 6000 கியூசெக்ஸ் கொடுக்க முடியாது, வேண்டாம் விட்டுருங்க, காவேரி மேலாண்மை வாரியம் வரட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கண்டனம் என்ன ஆகுது? இந்த கண்டனம் என்ன ஆகும்? அவர் சொல்ற கண்டனம் எதுக்கு தேவையில்லாம? சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்ற வரைக்கும் அது கடைபிடிக்க வேண்டிய தீர்ப்பு. அது சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு யார் சொல்லலாம்? காவேரி மேலாண்மை இமேஜின் பண்றது யார் கடைபிடிக்கணும்?
கடைபிடிக்கிறது ஒரு அரசு பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவுகள் இப்படி கடைபிடிக்காத சமயத்துல, சட்டத்தின் ஆட்சி மீறக்கூடிய சமயத்துல மத்திய அரசு அமல்படுத்த வேண்டிய ஷரத்துகளை கொடுத்திருக்கு. அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கும்போது அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான தேவை இல்லாம உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. முதல்ல என்ன சொன்னீங்க ஹரி, இதே அரங்கத்தில் என்ன சொன்னீங்க, மேலாண்மை வாரியம் அமைப்பதில் உங்களுக்கு சிக்கல். நீங்க எங்களை அவங்க கோர்ட் சொன்ன அடுத்த நிமிஷம் 4 வாரத்துல அமைப்போம்னு சொல்றோம். இருங்க, அமைப்போம் எப்ப அமைப்பு எங்க யார் சொல்லி இருக்காங்க? 4 வாரத்துல அமைப்போம். 4 வாரத்துல கோர்ட் சொல்லிருக்கு. You don't have a choice. You don't have a choice. இல்ல, நீங்க கொடுக்கக்கூடிய சலுகை இல்ல. அப்படி கிடையாது, அப்படி சொல்லாதீங்க. நாங்க சொல்றா அதை கன்ஃபரன்ட் பண்ணலாம்ல. இல்லீங்க, இத பண்ண முடியாதுங்க. ஒரு வார்த்தை கர்நாடகா மாதிரி மத்திய அரசு நடந்துக்கலாம்ங்கறீங்க. கன்ஃபரன்ட் வாட் இஸ் திஸ்? எங்க லீகலா பேசுறீங்க. ஒருத்தர் கேக்குறாருன்னா இல்லீங்க ரெண்டு பக்கம் அப்படி சொன்னா அது இல்லீகல். யார் சொன்னது? ஆர்குமென்ட் இல்லீகலா? இல்ல, அது ஹரிக்கு தெரியும், ஐயாக்கு தெரியும். கேளுங்க, ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண கூட முடியாதுங்க, கஷ்டங்க, அத கூட சொல்ல கூடாதா? சொன்ன உடனே அது இல்லீகல். இல்ல, யார் சொன்னது? இல்ல, அதாவது அந்த பொசிஷன் உடனே நாங்க ஒத்துக்கிட்டோம் கொடுக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு, எங்க தனி மனிதனா எங்க நான் மட்டும் மாட்டிக்க கூடாதுன்னு எல்லாரும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒன்னா சட்டசபைக்கு போய் சொல்றாரு. ஆனா ஒண்ணு நீங்க முதல்ல ஐயா ஒரு அண்ணன் பீட்டர் அர்பன் சொல்றாரு, முதல்ல இருந்து இந்த காயின் யார் பண்றது, முதல்ல இருந்து யார் கட்டவிழ்த்து விட்டத வன்முறையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. நேத்து திக்விஜய் சிங் பார்த்தாருல, அதுக்கப்புறம் எது ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு? அப்ப திக்விஜய் சிங் சொன்னாரா? அவர் ஆமோதிச்சிட்டார். சித்தராமையா பக்கம் அப்போ கெட்டியா இருங்க. ஆனா பிஎம் கேக்குறாரு பார்க்கணும், முடியாதுங்கிறார் பிஎம். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, முதல்ல அங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு நீர்வளத்துறை பார்த்தாங்களே, உமாபதி பார்க்கிறது வந்து நீர்வளத்துறை அமைச்சருங்க. அமைச்சர் தான் பார்க்க முடியும். அமைச்சர் பார்க்கலாம், சோனியா காந்தி பார்க்கலாம், சோனியா காந்தி பார்க்க முடியாது. யாரோட பார்க்கலாம்? நீங்க சித்தராமையாவுக்கு ஆடியன்ஸ் கொடுக்கிறது குற்றம் இல்ல. நீங்க சோனியா காந்தி பார்க்கவே முடியாது, அதை விட்டுருங்க, இல்ல ஸ்கிப் பண்ணுங்க. இல்ல, உமாபாரதி பார்க்கறாங்க. மோடி பார்த்தாலும் கூட, மோடி வந்து சித்தராமையா பார்த்தாலும் குற்றம் இல்ல. டோன்ட் டேக் சைட்ஸ். இல்ல, குற்றம் இல்ல, செய்யலாம். இல்ல, உமாபாரதி பார்த்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்க. ஒரு சிஎம் பார்க்கிறது என்ன தப்பு இருக்கு? உமாபாரதி பார்க்கிறது தப்பு கூட சொல்ல முடியாது. அவங்க சொன்னாங்களா? அதுல பார்க்க தப்பு இல்ல. ஆனா சோனியா காந்தி, ராகுல் காந்தி பார்க்கிறது தப்பு இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் திக்விஜய் சிங்க பார்த்து நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் கேட்க மாட்டோம். ஆனா அவன இவர் சொல்ற மாதிரி மோடி என்ன சொல்றாரு? 27ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க எங்களோட ஆக்ஷன். ரெண்டு பேரும் பார்க்கல, கேட்கல. இறுதியான கருத்து திரு வெங்கடேஷ், இட் கான்ட் கோ லைக் திஸ். ஒரு அநீதி தொடர முடியாத ஒரே விவகாரத்தில் உங்களுடைய இறுதியான இது எல்லாத்தையுமே இவர்கள் முழுமையாக நீங்க நீதிமன்றங்கள் கையில ஒப்பிடுவித்து அவர்களுடைய முடிவுக்கு நாங்கள் செயல்படுகிறோம். அதையும் செயல்படுத்துவதற்கு மீண்டும் திருப்பி அவரிடமே போய் திருப்பி உத்தரவு வாங்கி திருப்பியும் அதை அவருடைய இன்சிஸ்டன்ஸ்ல தான் எல்லாமே நடக்கணுமே தவிர அது சொல்லக்கூடிய நியாயங்களை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. ஏனென்றால் அது வாக்கு வங்கி அரசியலை அவர்கள் மீறிக்கொண்டு எதையும் செய்வதற்கு தயாராக இல்லை. இதனுடன் அடிப்படை பிரச்சனை ஒன்று. இரண்டாவது பிரச்சனை, தேசிய கட்சிகள் எல்லாருக்குமே மாநில கட்சிகளுடைய ஒரு வளமான அல்லது அந்த ஒரு பலத்தை வளர்த்து கொண்ட தலைவர்களை எதிர்த்து கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய யதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு தேசிய கட்சிகள் முடிவெடுக்க தயாரில்லை. அப்போ அதனால் தேசிய கட்சிகள் மாநில தலைமைகள் என்ன தெரிவிக்க விரும்புகின்றனவோ அதை பின்பற்றுவதற்கு இந்த விவகாரத்துல not taking a decision is the right decision நினைக்கிறாங்க. அவர் அப்படித்தான் முடிவு எடுக்காமல் இருக்கிறதே நல்ல முடிவு. தேசிய கட்சிகளும் இன்றைக்கு மாநிலத்தினுடைய முடிவுகளில் நேரடியாக தலையிடாமல், ஏன்னா அது வேற காலகட்டம். அது சரியா? இல்ல, சரியில்லை. பட் ஆனா அந்த விதமான பலம் அவரிடம் இன்றைக்கு இல்லை. பிரச்சனை அதுதான். நீங்க முன்னாடி இருந்த மாதிரி ஒரு தேசிய தலைமை சொல்வதை மாநில தலைமை கேட்ட காலங்கள் போய் இன்னைக்கு மாநில தலைமைகளுடைய ஒரு பலம் என்று வளர்ந்த பின்னால், அவருடைய பிரச்சனைகள் வளர்ந்த பின்னால், இந்த ரீஜனலிசம் வளர்ந்த பின்னால் நீங்கள் நேரடியாக நேரடியாக தலையிட வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பது, அமைதி காப்பது, மௌனம் காப்பதுதான் இன்றைக்கு தேசிய தலைமைகள் செய்யக்கூடியது. ஓகே, இந்த நேரத்தில் சர்தார் பட்டேலோ நெஹ்ருவோ இந்திரா காந்தியோ தலைமை வகித்திருப்பானால் இது போன்ற நிலைப்பாடை தான் தேசிய கட்சிகள் எடுத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டு தேசிய கட்சிகளுக்குமே விட்டுற இன்னும் பல சந்தர்ப்பங்களை விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்து. ஆனால் இனி விவாதிக்க வேண்டிய அவசியம் வராம நீதி நிலைநாட்டப்படட்டும், அமைதி நிலவட்டும், தொடர்ந்து அரசியல் நடக்காம அமைதியும் நீதியும் நிலைநாட்டப்பட்டும், சட்டத்தின் ஆட்சி நடக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.